ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. 2 T20 முடிஞ்சது. நான் ரிவ்யூ வரல, நீங்க ஆனா சிறப்பா செஞ்சுட்டீங்க. ஒன்னு இங்க ஒன்னு அங்க, மூணாவது தரம்ஷாலா, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா. இனிஷியல் தாட்ஸ் என்ன? என்னத்த சொல்றது? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நீங்க ரிவ்யூல உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். இல்லை, நானே தனியா 25 நிமிஷம் பேசினேன். நீங்க இருந்திருந்தீங்கன்னா யூ ஆல்வேஸ் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் மீ. அதாவது ஏகப்பட்ட தப்பு பண்ணாங்க, எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணோம். திருப்பி அங்க போறதுக்கு பதிலா இங்க கண்டிஷன்ஸ் எப்படி என்னன்றது பார்க்கறது பெட்டர். பிகாஸ் பீப்புள் ஷுட் நாட் மொனட்டர்ஸ்லி ஃபீல் தட் த எபிசோட் இஸ் ஆல் அபவுட் கிரிட்டிசைசிங். இங்க பாருங்க, லாஸ்ட் இதுல 2 வருஷத்து ஐபிஎல்ல 5 மேட்ச் ஆடி இருக்காங்க. டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சிருக்கு, டீம் பேட்டிங் செகண்ட் 1 ஜெயிச்சிருக்கு. ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு ஹைலைட். பேட்டிங் ஃபர்ஸ்ட் 213 ஆவரேஜ் ஸ்கோரு, பேட்டிங் செகண்ட் 198. போன தடவையே அந்த ரிவ்யூ சொல்லும்போது முடிச்சேன். இது எந்த டார்கெட்டையுமே டிஃபெண்ட் பண்ண முடியாது, எப்ப போட்டாலும் அட்டி வாங்குவாங்க. அதனால பெஸ்ட் திங் வென் யூ நோ வென் த விக்கெட் இஸ் கோயிங் டு பி த சேம் வெதர் யூ பேட் ஃபர்ஸ்ட் ஆர் போல் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல பெங்களூர் மும்பை எல்லாம் எப்பவுமே பேட்டிங் ஆடு அப்படின்ற தியரியை தான் நான் சொல்லுவேன். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பாருங்க, 241/7. ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் 2024 ஐபிஎல்ல. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பாருங்க, 213/2 டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் 2023. ஹையஸ்ட் சேஸ் 200/3 சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா இன் 2015. 19.4 ஓவர்ஸ்ல அப்ப நான் இருந்த அந்த டீமோட டொமினி அக்ஷர் பட்டேல ஒரு 3-4 சிக்ஸ் அடிச்சு மேட்சை மாத்தி கொடுப்பாரு. டார்கெட்டை டிஃபெண்டும் பண்ண முடியாது. பேட்டிங் எடுத்தா எவ்வளவு ரன்னு டார்கெட் செட் பண்ணணும்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற ஒரு கிரவுண்ட் இது. இங்கேயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 2 இன்னிங்ஸ்லுமே பவுன்ஸ் ஃபாஸ்டா இருக்கும், ஃபாரின் ட்ராக் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஜுப்புன்னு போகும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 6 ஓவர்ல நீங்க ஒரு விக்கெட் விடாம 45 வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். 6 overs 45/1 அதுக்கு மட்டும் ஆடிட்டீங்கன்னா அடுத்த 4 ஓவர்ல 40, 85/1. அதுக்கப்புறம் ஒரு 50 ரன் 135/2. அதுக்கப்புறம் ஒரு 65 ரன் 205, 210 ரன் வந்துடும். 200 மினிமம் 200 அடிக்கல அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் டிஃபெண்ட் பண்றது. ஈவன் தோ டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஹவ் டன் வெரி வெரி வெல். இந்த பிச்சில் நான் என்ன சொல்றேன், டியூ இன்னொன்னு சொல்றேன், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே வர ஆரம்பிச்சிடும். டியூல ஹில் ஸ்டேஷன் வேற தரம்ஷாலா. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ ஜாஸ்தி ஆகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே பால் ஒரு 6 ஓவருக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் போது யூ வின் த டாஸ். நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன், பேட்டிங் ஆடி போடு, ஒரு 210 ரன் டேபிள்ல போடு. தட் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் டூயிங் இட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இங்க வின் ஃபேக்டர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ், அங்கெல்லாம் 8 ஓவர் சொன்னேன். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் எவ்வளவு கம்மியா விக்கெட் விட்டு கன்சாலிடேட் பண்றீங்க. அதுக்கப்புறம் போலிங் லாஸ்ட் 6 ஓவர்ஸ் நிறுத்தவே முடியாது. ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேன் இருந்துட்டாங்க, 3 டவுன் ஆஃப்டர் 14 ஓவர்ஸ்ல 6 ஓவர்ல 75-80 ரன் வந்துடும். ஸோ இந்த கடைசி 6 ஓவர்ல டெத் போலிங் யார் நல்லா போடுறாங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் யார் நல்லா ஆடுறாங்க, தட் இஸ் கோயிங் டு பி தி கீ ஃபார் யூ டு வின். சீமாஸோட எக்கானமி இன்ஸ்பைட் ஆஃப் தெம் பிக்கிங் அப் விக்கெட்ஸ் வேர் தேர் இஸ் கோயிங் டு பி பவுன்ஸ் 10.1. ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 9.2. இதுலயும் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு விக்கெட்ஸ் 73% சீமஸ் எடுத்திருக்காங்க, 27% ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. நிறைய கேப்டன்ஸ் பயந்துட்டு ஸ்பின் கொடுக்க மாட்டாங்க, அடிச்சுவாங்க. தட் இஸ் த அப்சல்யூட் ஆனஸ்டி டு பி வெரி ஆனஸ்ட். சீமஸோட ஸ்ட்ரைக் ரேட் 17, ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 20. அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. இப்போ உங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த 7 to 12 அந்த 6 ஓவர் பீரியட்ல ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 9.12 குறையுது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பால் திரும்பாது, நல்லா பேட்டுக்கு வரும், பவர் பிளேல அடிக்க முடியும் ஸ்பின்னர்ஸ். அந்த 7 to 13 தான் யூஸ் பண்ணோம். இங்க ஸ்பின் டேக்க வச்சு நீங்க போக முடியாது. ஃபாஸ்ட் போலர் ஸ்பின்னர்ஸ் ரெண்டும் பேலன்ஸ் இருக்கணும். கட்டக்ல ஸ்பின்னர்ஸ் இருக்கணும்னு சொன்னேன், முல்லன்பூர்ல ஸ்பின்னர்ஸ் நிறைய இருக்கணும்னு சொன்னேன். இங்க நிறைய ஸ்பின்னர்ஸ்லாம் தேவையில்லை. 8 ஓவர் ஆஃப் ஸ்பின் இஸ் மோர் தேன் எனஃப். கரெக்டா பார்த்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, இப்ப நான் பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும்னு சொல்றேன் இந்தியன் டீம். அது நீங்க மாத்தி தான் சொல்ல போறீங்க, பட் இருந்தாலும் நான் சொல்றது கரெக்டா இருக்கணும் அவங்க அதை விட அப்படின்னு. மாத்தி தான் எடுக்க போறாங்க. அவங்க மாத்துறத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம். ஒரே ஆளு உலகத்திலே ஆக்டோபஸ் தான், இல்ல வேற எவனும் கிடையாது.
அவர் ஒருத்தர் தான் கரெக்டா சொல்றாரு. நீ வாய மூடியா, நான் சொல்றேன்னு நீங்க சொல்றது மாதிரிதான். ஒருவேளை எனக்கு என்னமோ தெரியல, ஒருவேளை நீங்க தான் கம்பீருக்கு கன்சல்டன்டா என்னன்னு தெரியல. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ கரெக்டா அவர் ஆடுறாரு. கம்பீருக்கு கன்சல்டன்ட் ஆனா நான் இருக்க விரும்பல. இல்ல ஒரு காமெடிக்காக சொல்றேன். ம். அபிஷேக் சர்மா, சுப்மான் கில் வில் ஷூர்லி பிளே, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸ்கை, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே வில் ஆல்சோ கெட் அ சான்ஸ். ஜிதேஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல். நம்பர் 9ல ஹர்ஷதீப் சிங் ஸ்லாஷ் ஹர்ஷித் ராணா, ஜஸ்பிரீத் பும்ரா, வருண் சிவி. அந்த ஸ்லாஷ்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கேன், அந்த டேஷ் நீங்க ஃபில் பண்ணுங்க. இல்லைன்னா இல்ல பீடா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க சொன்ன மாதிரி ஹர்ஷதீப் தான் ஆடுவாங்க, எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. இங்க குல்தீப்பை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பெஸ்ட் ஸ்பின்னர் கஷ்டமா இருக்கும்ன்றதுனால இங்க அவங்க குல்தீப் ஆடினா அது தப்பு கிடையாது. ஹர்ஷதீப்பா, ஹர்ஷித் ராணாவா, இல்ல வேற யாராவது உள்ள வருவாங்களா? சாம்சன் உள்ள வருவார்னு நினைக்கிறீங்களா? வாட் யூ திங்க்? இல்ல தூபே டிராப் பண்ணுவாங்களா? வாட் யூ திங்க்? நீங்க சொல்லியிருந்தீங்க போயிடா, இது வந்து அவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க as they go towards the வேர்ல்ட் கப் அப்படின்னு. ஸோ தட் இஸ் ரைட். பட் அவங்க குல்தீப் நீங்க சொல்ற மாதிரி இந்த வெனியூல நாட் இது ஹர்ஷித் ராணாவா ஹர்ஷதீப்பான்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த அந்த இதுல வந்து ஹர்ஷித் ராணா உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ. ஸோ சஞ்சு சாம்சன் வரமாட்டாரு, சிவம் துபே வில் ஆல்சோ ரீடைன் இஸ் பிளேஸ்ன்றீங்க. ஆமா, சஞ்சு சாம்சன் இப்போதைக்கு வந்தா நல்லதுதான். பட் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்களும் நீங்க சொல்றீங்க. ஆனாலும் சஞ்சு சாம்சன் வரமாட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, ஃபைன், தேங்க்யூ. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா எப்படி போவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. முல்லன்பூர்ல எப்ப அவங்க கேஷவ் மகாராஜை டிராப் பண்ணாங்களோ, ஐ டோன்ட் சி கேஷவ் மகாராஜ் பிளேயிங் ஆன் அ பிளேஸ் வேர் தி ஸ்பின்னர்ஸ் ஹவ் டேக்கன் லெஸ் விக்கெட்ஸ். இங்க ஸ்பின்னர்ஸ் கில்லாடித்தனமா போடணும். இப்ப நான் சொல்றேன், அந்த 9.2 பாஸ் ரொம்ப டிராப் பண்றாங்களே, இன்னத்துக்கு பாஸ் விளையாடி இருக்க வேணாம் அப்படின்னு. பாஷா ஆடி இருக்கணும். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இது சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். வியூவர்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. there is something called transformation targets in the South African cricket team. ஓகே, இப்ப நிறைய பேர் என்ன சரி சொல்ல வேணாம் அப்படின்னு பார்த்தா நீங்க வாயை கிளறிட்டீங்க. வியூவர்ஸ் எல்லாம் எப்படியா நீ ரீசா ஆன்டிக்ஸ் ஆடணுன்ற, எப்படியா நீ வந்து இவனை ஆடணுன்றன்னு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. அங்க ஒரு பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டார்கெட்ஸ், இவ்வளவு கலர்ட் பிளேயர்ஸ், இவ்வளவு பிளாக் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ், இவ்வளவு ஒயிட் பிளேயர்ஸ் தான் ஆடணும்னு ஒரு இது இருக்கு அங்க. ஓகே, இன்னும் நான் அங்கதான் இருக்கேன். டொமஸ்டிக்லயும் இந்த ரூல் இருக்கு உங்களுக்கு. அப்படிங்கும் போது உங்களுக்கு வேற வழி கிடையாது. ஐடியலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேசி ட்ராக்ல சிப்பாம்லாக் பதில கார்பின் போஷோ, ஈவன் நார்கியவை கூட ஆடலாம், பயங்கரமா போகும். ஆனா அவங்களால அதை பண்ண முடியாது. அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அதான் கேட்டாங்க, ரீசா ஆன்டிக்ஸ் என்னத்த பண்ணாரு அவரு அப்படின்னு. அந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் கிடையாது. ஒரு சிலதெல்லாம் அவங்க பண்ணியே ஆகணும், மேனேஜ் பண்ணியே ஆகணும். அதுதான் சொல்றேன், அங்க இருக்கிற நிறைய சேலஞ்சஸ் நிறைய பேருக்கு தெரியல. சோ அவங்களோட பிளேயிங்ல வந்து எப்படி இருக்குன்னா, ரீசா ஆன்டிக்ஸ், குவிண்டன் டிகா, கைடன் மார்க்ரம், டெபால் பிரீவிஸ், டேவிட் மில்லர், டானவன் பெரேரா, ஜார்ஜ் லிண்டே, மார்க்கோ ஆன்சன், லுத்து சிப்பாம்லா, ஒட்டினில் பாட்மேன் அண்ட் லுங்கி இங்கிடி. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர் பிளேயர்ஸ் அண்ட் பிளாக் ஆப்பிரிக்கன் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா லுங்கி இங்கிடி, பாட்மேனு, சிப்பாம்லா, ரீசா ஆன்டிக்ஸ் 4 பேர் வந்துட்டாங்க. அந்த கணக்கெல்லாம் நான் சொல்ல விரும்பல, என்ன கணக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு, அது அண்ணாமலை கணக்கு மாதிரி. இந்த கணக்கு அவங்க போட்டே ஆகணும். இதுதான் அவங்க பிளேயிங் லெவனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் வந்து உங்களுக்கு கேட்கிறேன், இல்ல பிடா எனக்கு தெரிஞ்ச ஒரு லிண்டேவின் டிராப் பண்ணிட்டு கார்பின் போஷ் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க தானே ஃபாஸ்ட் போலிங் இதுவா இருக்கு, ஒரு ஸ்பின்னர் கூட ஆடாம மார்க்கரம் வச்சு முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வின்னிங் காம்பினேஷன் நாங்க சொல்ற மாதிரி they are going to stick on to தட்டுறீங்களா? வாட் இஸ் யுவர் தாட்ஸ்? வின்னிங் காம்பினேஷன் மாத்த மாட்டாங்க வீராங்க, அதுதான் நான் நினைக்கிறேன். பட் கார்வின் பாஷ் உள்ள வந்திருக்கலாம் பை திஸ் டைம். இந்த வழியில ஆடுறதுல தப்பு இல்ல, பட் அவங்க வின்னிங் காம்பினேஷன் மாத்த மாட்டாங்க. Unfortunately, அதான் சொல்றேன், apart from that there are more challenges that needs to be taken care of. அதனால அன்பார்ச்சுனேட்டா இந்த டீமை தான் அவங்க ஆடணும். இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் விக்கெட் கொடுக்காம ஆடணும். உங்களுக்கு 45 கேவலமா ஆடினாலும் உங்களுக்கு வந்துடும். அங்க கில்லு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, இங்க ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. குவிண்டன் டிகாக் நான் திருப்பி நீங்க திருப்பி அன்லக்கின்னு போட்டுட்டே இருக்கீங்களே. அதாவது நான் தான் சொல்றேனே, இப்ப அன்னைக்கு நான் போட்டா ஆக்டோபஸ் மாதிரி வந்து இது பயங்கர ஹெவியா இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் அன்லைக்கின்னு போடுறேன்னு. நிறைய பேர் திட்டுறீங்களே ட்விட்டர்ல, எப்படியா அன்லைக்கின்னு போடுறேன்னு. அமைதிப்பட நாகராஜ சோழன் மாதிரி கேக்குறேன்னு, கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களேயா நீங்க. சோ இப்ப அங்க ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, இங்க வந்து சுப்மான் கில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
Quinton de Kock is Quinton de Kock. Yashasvi Jaiswal is Yashasvi Jaiswal. Never ever write these players off. எப்போ அடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த பேட்டையில ரஜினி சார் சொன்ன மாதிரி அடிச்சது யாருன்ற மாதிரியான பிளேயர்ஸ். குவிண்டன் டிகாக் செம ஃபார்ம்ல இருக்காரு. அபிஷேக் சர்மா பிக் டைம் டியூ போன தடவை பிரஷர்ல அவுட் ஆயிட்டாரு. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இங்க ஐடன் மார்க்ரம் அகைன் ஆன் அண்ட் ஆஃப் பட் குட் பிளேயர். அங்க பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் ஸ்கை கடைசி 20 இன்னிங்ஸ்ல 13.35 ஆவரேஜ். அவரும் கஷ்டம்ன்றதுனால ரெண்டு டீமுமே பேட்டிங் இட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் குவிண்டன் டிகாக் ஹியர் அண்ட் அபிஷேக் சர்மா தேர்ன்றதுனால பெருசா எந்த எட்ஜும் கிடையாது. கடைசி 6 ஓவர் போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ மேட்டர் வாட் போன தடவை வச்சு வெதிப்பிட்டாங்க ஹர்ஷதீப் சிங்கையும் ஜஸ்பிரீத் பும்ராவையும். பட் ரெண்டு பேரும் ப்ரூவன் கஸ்டமர்ஸ். ஹர்ஷதீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா இந்த டெத் ஓவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி சம்திங். தே கேன் பி மேட்ச் சேஞ்சர்ஸ். இங்க லுங்கி எங்கடியோட ஸ்லோ டெலிவரி கஷ்டப்படும். பால் நிற்கும், பவுன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அங்க பால் பவுன்ஸ் உங்களுக்கு அங்க அனீவனா இருந்ததுனாலதான் அவர் லுங்கி எங்கடிய ஃபேண்டசிலேயே எடுத்தேன் நானு. இங்க ஸ்லோ டெலிவரி லைனை நீங்க மிஸ் பண்ணி கொஞ்சம் உள்ள ஹிட்டிங் ஜோனுக்கு போட்டீங்கன்னா எல்லா பாலும் சிக்ஸ் போகுங்க. அவ்வளவு ஈஸி கிடையாது ஸ்லோயர் ஒன் போட்டு தப்பிக்கிறது. லுத்துசி பாம்லாஸ் ஆல்சோ நாட் a ரியல் கிரேட் டெத் பவுலர். மார்க்கோ ஆன்சன் ஐபிஎல் இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கிரேட் பேக்கேஜ் பட் இட் இஸ் குட் ரியல் டெத் ரிலையபிள் பவுலர் நோங்கும் போது அந்த எட்ஜ் வந்து ஒரு 0.5% இந்தியா கிட்ட இருக்கு. அப்படின்றதுனால இந்தியா வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 50.5 to 49.5. அதுக்கப்புறம் என்ன பிளேயிங் லெவன் ஆடுறாங்களா எனக்கு தெரியாது. நீங்க வந்துட்டு சரி பரவாயில்ல எட்ஜு கொடுத்து தொலைச்சிட்டீங்க, நானும் உங்க பக்கம் வரேன்றீங்களா? ஐயா சாமி போருவோம் எட்ஜு, நான் பச்சை சட்டை தான் போட்டிருக்கேன், நான் சவுத் ஆப்பிரிக்கான்றீங்களா? இல்ல போயிடா இப்ப நம்ம இந்தியாக்காக சொல்றோம்னு நினைப்பாங்க நிறைய பேர். பட் தென் தே ஆர் ப்ரூவன் இல்லையா? இவ்வளவு பைலாட்டரல் சீரிஸ் இந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுல இருந்து எல்லா பைலாட்டரல் சீரிஸும் ஜெயிச்சிருக்காங்க, ஹோம்ல ஆடுறாங்க. அப்படிங்கிறப்ப இந்தியாவுக்கு எட்ஜ் கொடுத்து தான் ஆகணும். ஹவு மச் ஹவர்ஸ் விண்டர் இட் மேபி. சவுத் ஆப்பிரிக்கா ஆர் பிளேயிங் எக்ஸலன்ட் கிரிக்கெட், நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் தென் ஐ வில் ஆல்சோ கோ வித் இந்தியா அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த கேம் சேஞ்சர்ஸ் யார் யாரு? இதான் போன தடவை அபிஷேக் சர்மாவை எடுத்தான், அவுட் ஆயிட்டார். ஒரு ஸ்பார்க் காமிச்சிட்டு இந்த பிச்சில் ஒரு 3 ஓவர் நின்னுட்டாருன்னா ரணகலத்துக்கான சான்ஸ் இருக்குன்றதுனால இந்தியால கண்டிப்பா நான் வந்து அபிஷேக் சர்மாவை எடுக்கிறேன். அங்க அகைன் ஐம் கோயிங் டு புட் மை மணி ஆன் டிவால்டு பிரேவிஸ். ஒரு நல்லா செட் பண்ணி ஒரு நம்பர் 4ல வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து அடிக்க ஆரம்பிச்சு பட ஆரம்பிச்சுன்னா ஹிட்டிங் ஜோன் எங்கேயோ போயிடும். ஸோ இந்தியாவில் அபிஷேக் சர்மா, சவுத் ஆப்பிரிக்காவில் டிவால் பிரேவிஸ். இப்போ நீங்க உங்க சாய்ஸ் திருப்பியும் மார்க்கோ யான்சன் தான் இல்லைன்றீங்களா? இல்ல பேடா இப்ப மாத்தி ஆறேன் எனக்கே போர் வச்சுச்சுன்றீங்களா? எனக்கு போர் அடிச்சிருச்சு, அதனால மாத்துறேன். டிகாக் இருக்க ஃபார்முக்கு அவரையும் விட முடியாது. நம்பர் 1 அது இந்த சைடு வந்து நீங்க சொல்ற மாதிரி அபிஷேக் சர்மாவுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் இந்த அண்டர் ஃபயர் சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச் அடிப்பாரா? எனக்கு என்னமோ அடிப்பாருன்னு தோணுது. கேம் சேஞ்சரா வந்துருவாரு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஐ கோ வித் சூரியகுமார் யாதவ். பட் ஹர்திக் தான் கேம் சேஞ்சர். இந்த மாதிரி ஒரு 3 ஓவர் போடுவாரு, ரன்னும் அடிப்பாரு. பட் எனக்கு என்னமோ சூரியகுமார் யாதவ் அப்படின்னு தோணுது. ஸோ ஐ கோ வித் சூரியகுமார் யாதவ். இந்த சைடு வந்து குவிண்டன் டிகாக். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நீங்க சொன்ன நீங்க உத்தரவு கொடுத்தாதான் ஃபைனல் தாட்ஸ் சொல்லுவேன். நீங்க சொல்லணும், ஃபைனல் தாட்ஸ் சொல்லிடுங்க. ஆமா ஆமா, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஸ்லெண்டர் எட்ஜ் கொடுத்துருக்கீங்க 50.5 நினைக்கிறேன். ஸோ அதனால எதிர்வே போலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பிளேயிங் லெவன் கரெக்டா ஆடணும்னு சொல்லிருக்கீங்க. கண்டிஷன்ஸ் கரெக்டா ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க செட் பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணணும்னு இன்னைக்கு சொல்லிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு பார்ப்போம். உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லுங்க. அதாவது ஒண்ணு கரெக்டா சொன்னீங்க. இந்தியா இஸ் a குட் ஒயிட் பால் டீம். பாட்டம் லைன் அங்கேயே யூ நெயில் த 20 minutes டிஸ்கஷன் வாட் வி ஹேட். No one can debate the fact that India is a very very good team on paper. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் என்ன சொல்றேன், நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றவன் தான். ஜயீர்கான நம்பர் 3 இறக்கின ஆள் நான் இதுல ஐபிஎல்ல. ஓகே, அதுக்கு ரீசன் என்ன, அவர் அவுட் ஆனாலும் பரவாயில்ல. அப்ப அந்த காலத்துல 178 பெரிய ஸ்கோர். எனக்கு என்ன டேல் ஸ்டேனை வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஆள் போய் சுத்தி அவுட் ஆனா பரவாயில்ல. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆச்சு, அதை பப்ளிக்ல நான் ஒத்துக்கிறேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நீ பண்ற அப்படின்னா ஓகே. எனக்கு என்னன்னா இங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணட்டும். they have to experiment only on the place which they are not sure about. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு தான் ஹெட் கோச் இருக்காரு. and ex coach wants to have an answer who fits the bill there.
நீங்க திடீர்னு நம்பர் 3 பொசிஷன்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க, 4ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க, 5ல திலக் வர்மா, 8ல சிவம் தூபே, குல்தீப்பை டிராப் பண்றீங்க, ஹர்ஷதீப்பை டிராப் பண்றீங்க, இப்போ ஓடிஏல நல்லா போட்ட ஹர்ஷித் ராணாவை டிராப் பண்றீங்க. ஈவன் தோ வி ஹவ் பீன் டாக்கிங் அபவுட் இட். ஒரு ஒரு இதுவே இல்லாம இப்ப கிரிக் பஸ்ல வந்து போடுறான் இந்தியன் வேர்ல்டு கப் டீம் ஃபில் அப் த பிளாங்க்ஸ்னு. அபிஷேக் சர்மா ஒண்ணு, பும்ரா ஒண்ணு, அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ ஒரு பேரு, 3 பேரை போட்டு ஹர்திக் ஆஹ் 3 பேரை ஹர்திக் ம். 3 பேரை போட்டு கேப்டன் பேர் இல்ல, வைஸ் கேப்டன் பேர் இல்ல, ஃபில் த ரெஸ்ட் ஆஃப் 8 பிளேயர்ஸ் அவன் போடுறான். அது பெரிய ட்ரோல்னு நிறைய பேருக்கு தெரியல. அவன் ஜெனுவனா அவன் கேட்கறான்னு நினைச்சுன்னு எல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்குமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எனக்கு. நோ ஒன் நோஸ் வாட் இட் இஸ். செந்தில் சொல்லுவார் பாருங்க, இவரு ரஜினி சார் சொல்லுவார் பாருங்க, அதாவது மாப்பிள்ள அவரு தான், ஆனா அவர் போட்டிருக்கிற சொக்கா என்னோடது அப்படின்ற மாதிரி. இப்ப நாளைக்கு ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே ஒரு லவுடு ஒண்ணு எல்லாம் இருப்பாங்க. என்ன மாப்பிள்ள நாளைக்கு நல்லா ஆடு, நாளைக்கு பிக்சரு நம்ம நாளைக்கு நம்பர் 3 தானே ஆடுற, ஆட தெரியாதுப்பா, ஆடுறேன் அவ்வளவுதான், எங்க ஆட போறேன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில எல்லாம் இருக்காங்கும் போது இந்த சீரீஸை நீங்க தவறி தோத்தீங்கன்னா பிரஷர் பயங்கரமா ஆயிடும். அடுத்த நியூசிலாந்து சீரீஸ் பிஃபோர் த T20 வேர்ல்ட் கப். ப்ளீஸ் ஃபைண்ட் த வின்னிங் வேஸ். ப்ளீஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்லி when you feel whichever position you feel is not certain to be filled up. அதை மட்டும் பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் டு இந்தியா, ஆல் த வெரி பெஸ்ட் டு சவுத் ஆப்பிரிக்கா. We will come back and do a review on who is going to go 2-1 up after the third game with your very own octopus on an octane high scoring Dharamshala pitch. Until then, thanks a lot and bye bye.